ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 யூனிட் 8 உள்ள ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர்? ஆன்சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். இரண்டாவது கொஸ்டின், தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? ஆன்சர் பையம்பள்ளி. மூன்றாவது கொஸ்டின், ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம்? ஆன்சர் கயத்தாறு. நான்காவது கொஸ்டின், நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன? ஆன்சர் பல்லவர் காலம். ஐந்தாவது கொஸ்டின், குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் திருக்குறள். ஆறாவது கொஸ்டின், குறள். அந்தணர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பொருள். ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிற்கும். பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்வுக்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்குரியதாகும். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தானாவான் என்பதும் அது கெட்ட விடத்து தாழ்ந்த குணத்தனாகி விடுவான் என்பதும் தமிழ்நூல் முடிபாம். ஆன்சர் குறளும் பொருளும் பொருத்தமற்றன. ஏழாவது கொஸ்டின், இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது? ஆன்சர் பதிற்று 10. எட்டாவது கொஸ்டின், சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படிக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன? ஆன்சர் எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. 9வது கொஸ்டின், உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விவிலியம். 10வது கொஸ்டின், கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர்? ஆன்சர் தேப்போ கிருஷ்ணசாமி. 11வது கொஸ்டின், கூற்று 1 பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. கூற்று 2 திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 12வது கொஸ்டின், தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது? ஆன்சர் 3 அதிகாரங்கள் 27 இயல்கள். 13வது கொஸ்டின், ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்? ஆன்சர் கன்னிங்ஹாம். 14வது கொஸ்டின், கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? ஆன்சர் அக்டோபர் 1799. 15வது கொஸ்டின், ஆற்றாரும் ஆற்றி அடுப டேஸ் 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 செய்யின். மேற்காணும் திருக்குறள் மூலம் வலிமையற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் யாவை? ஆன்சர் இடனறிதல் தற்காத்தல். 16வது கொஸ்டின், சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன யாவை? ஆன்சர் பசி, பிணி, பகை. 17வது கொஸ்டின், சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். எந்நிலையை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் தாய் பசியால் வாடும் காலத்தில். 18வது கொஸ்டின், பொய்மையும் வாய்மை இடத்து எப்போது? ஆன்சர் குறை தீர்த்த நன்மை பயக்கும் போது. 19வது கொஸ்டின், திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? ஆன்சர் உதவி. 20வது கொஸ்டின், அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் அறிவு. 21வது கொஸ்டின், ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள ஆறு என்றால் என்ன? ஆன்சர் ஒருவர் மற்றோருக்கு வழி சொல்லுதல். 22வது கொஸ்டின், பலியாடுகள் நாடக ஆசிரியர் யார்? ஆன்சர் கே.ஏ. குணசேகரன். 23வது கொஸ்டின், சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாரதிதாசன் குயில் பாட்டு. செகண்ட் ஒன் திருவி கல்யாணசுந்தரம் நவசக்தி. தேர்ட் ஒன் சுப்பிரமணிய சிவா சுதேசமித்திரனின் பதிப்பாசிரியர். ஃபோர்த் ஒன் ஜீவானந்தம் மூக்காண்டி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 சரி. 24வது கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கர்னல் மாக்ஸ்வெல் மருது சகோதரர்கள். செகண்ட் ஒன் ஆட்சியர் W.C. ஜாக்சன் கட்டபொம்மன். தேர்ட் ஒன் கர்னல் லக்னியூ கோபால் நாயக். ஃபோர்த் ஒன் கர்னல் இன்னிங்ஸ் வேலுநாச்சியார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. கர்னல் மாக்ஸ்வெல் மருது சகோதரர்கள், ஆட்சியர் W.C. ஜாக்சன் கட்டபொம்மன். இது 2 பார்த்தீங்கன்னா சரியானது. 25வது கொஸ்டின், பின்வருவன ஒற்றுள் திருக்குறளில் இடம்பெறாதது? ஆன்சர் தமிழ் என்ற சொல். 26வது கொஸ்டின், 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 27வது கொஸ்டின், மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் டி. செல்வராஜ். 28வது கொஸ்டின்,
எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர்? ஆன்சர் ஆமை. 29வது கொஸ்டின். மோப்ப குழையும் அனிச்சம். இக்குறளில் அனிச்சம் என்பது எதனை சுட்டும்? ஆன்சர் மலர். 30வது கொஸ்டின். அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர்? ஆன்சர் க. திருநாவுக்கரசு. 31வது கொஸ்டின். ஹைக்கூ கவிதையின் தமிழ் பெயர் என்ன? ஆன்சர் குறும்பா. 32வது கொஸ்டின். திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலாமவர் யார்? ஆன்சர் மணக்குடவர். 33வது கொஸ்டின். சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? ஆன்சர் தொய்யகம். 34வது கொஸ்டின். இலங்கை தமிழ் பேராசிரியர் க. சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடுவன? ஆன்சர் தொன்மை, தொடர்ச்சி, செழுமை, வளம். 35வது கொஸ்டின். வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம்? ஆன்சர் நெடுநல்வாடை. 36வது கொஸ்டின். யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது? ஆன்சர் பயிற்சி இருத்தல் வேண்டும். 37வது கொஸ்டின். பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர்? ஆன்சர் மாணிக்கவாசகர். 38வது கொஸ்டின். கீழ்காண்பவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சீர்திருத்த இயக்கம், பெண்கள் விடுதலை இயக்கம். செகண்ட் ஒன் புரட்சிகர இயக்கம், பிரம்ம சமாஜம். தேர்ட் ஒன் எதிர்ப்பு இயக்கம், இந்தி மறுப்பு இயக்கம். ஃபோர்த் ஒன் உட்டோப்பிய இயக்கம், சர்வோதய இயக்கம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரியானவை. சீர்திருத்த இயக்கம், பெண்கள் விடுதலை இயக்கம் இதுவும், எதிர்ப்பு இயக்கம், இந்தி மறுப்பு இயக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. 39வது கொஸ்டின். ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது? ஆன்சர் சாட்டுகை. 40வது கொஸ்டின். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என பாடியவர்? ஆன்சர் பாரதிதாசன். 41வது கொஸ்டின். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற இக்குறளின் அடிப்படையில் கூற்று பாருங்க. மனம் தூய்மையாய் இருப்பின் அதன் வழிபட்ட முக்கர்ண வினைகளும் தூய்மையாய் இருக்கும். ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை. காரணம். மனம் துயதாய் இருப்பின் வெளிக்கோளம் வேண்டாதது ஆகிவிடும். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோளம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். இரு வழிகளினாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோளத்தை வீண் ஆரவாரம் என்பர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ஏ. காரணம் ஆர் இரண்டும் சரி. இவை குறளின் பொருளை சரியாக விளக்குகின்றன. 42வது கொஸ்டின். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல் எது? ஆன்சர் திருமந்திரம். 43வது கொஸ்டின். தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது? ஆன்சர் முல்லை. 44வது கொஸ்டின். பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பதிற்று 10. 45வது கொஸ்டின். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம்? ஆன்சர் பையம்பள்ளி. 46வது கொஸ்டின். பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பற்றற்ற நிலை. 47வது கொஸ்டின். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் அளவை இறந்து ஆவது போல கெடும். 48வது கொஸ்டின். அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் புரளவிடல். 49வது கொஸ்டின். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இக்குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் கடுஞ்சொல். 50வது கொஸ்டின். வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? ஆன்சர் உண்மையை பேசுபவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.